ஓம் நமோ நாராயணாய. அனைவருக்கும் வணக்கம். திருமலையில் உண்டியல் காணிக்கை எண்ணக்கூடிய பராகமணி சேவை சமீபத்தில் செய்துட்டு வந்தேன். என்னுடைய அனுபவங்களை தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். திருமலை திருப்பதி கொடுத்த தகவல்களை உடனுக்குடனே தெரிஞ்சுக்க சாகி மாவ்லாக் வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அரசு மற்றும் வங்கி ஊழியர்கள் மட்டுமே பராகமணி சேவை செய்ய முடியும். பராகமணி சேவைங்கிறது உண்டியல் காணிக்கை நாம் போடக்கூடியதை எண்ணக்கூடிய பணி தான். இதை 3 நாள் மற்றும் 4 நாள்னு சொல்லிட்டு 2 ஸ்லாட்டாக வச்சுருப்பாங்க. திங்கக்கிழமையிலிருந்து வியாழக்கிழமை வரைக்கும் 4 நாள் ஸ்லாட், வெள்ளி சனி ஞாயிறு 3 நாள் ஸ்லாட். நான் போனது 3 நாள் ஸ்லாட் தான். ஆனால் நம்ம ஸ்லாட் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முதல் நாளே சேவா சதன் போய் ஐடி கார்டெலாம் வாங்கி ப்ரிப்பேர் ஆகிக்கிறணும். ஏன்னா ஸ்லாட் ஸ்டார்ட் ஆகக்கூடிய அன்னைக்கு காலையில் 7 மணிக்கெலாம் ஏ பேட்ச் ஸ்டார்ட் ஆகிடும். இதில் 2 பேட்சாக பிரிப்பாங்க, ஏ பேட்ச் மற்றும் பி பேட்ச். நான் ஏ பேட்சில் போயிருந்தேன். ஏ பேட்சுங்கிறது காலையில் 7 மணிலேருந்து 10 மணி வரைக்கும், மத்தியானம் 1 மணிலேருந்து 3 மணி வரைக்கும். அதே போல் பி பேட்சுங்கிறது காலையில் 10 மணிலேருந்து 1 மணி வரைக்கும், அடுத்ததாக மாலை 3 மணிலேருந்து 5 மணி வரைக்கும். இந்த ஏ பேட்ச் மற்றும் பி பேட்சில் இருக்கக்கூடிய குறிப்பிட்ட ஆட்களை தேர்ந்தெடுத்து ஒவ்வொரு நாளும் கீழ்த்திருப்பதில் இருக்கக்கூடிய டிடிடியோட அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸில் போய் காயினெல்லாம் எண்ணக்கூடிய பணி கொடுப்பாங்க. திருமலையில் ஒன்லி ரூபா நோட்டு, தங்கம், மற்ற ஐட்டங்கள் மட்டும்தான் எண்ணுவாங்க. கீழ்த்திருப்பதியில் காயின் எல்லாம் அங்கே தான் எண்ணுவாங்க, அங்கே அனுப்பிடுவாங்க. எங்களுக்கு ஜூன் 14, 15, 16 வெள்ளி சனி ஞாயிறு தான் டியூட்டி. அதனால் ஜூன் 13ஆம் தேதி வியாழக்கிழமை மத்தியானம் 2 மணிக்கெல்லாம் சேவா சதன் 2 போயிட்டோம். அங்கே சேவா சதன் 1, சேவா சதன் 2ன்னு சொல்லிட்டு 2 இருக்கும். இதில் சேவா சதன் 1ல் லேடி சேவாக்ஸ் இருப்பாங்க. சேவா சதன் 2ல் ஸ்ரீவாரி சேவாஸ், பராகமணி சேவாஸ் செய்யக்கூடிய ஜென்ட்ஸ் சேவாக்ஸ் இருப்பாங்க. இங்கே தான் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸும் இருக்கும். லேடிஸ் ஜென்ட்ஸ்னு எல்லாருமே ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண சேவா சதன் 2 தான் வரணும். நானும் என்னுடைய நண்பரும் ஜூன் 13ஆம் தேதி புதன்கிழமை மத்தியானம் 2 மணிக்கு சேவா சதன் 2 வந்துட்டோம். அங்கே ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். அதுக்கு நாங்கள் சேவாக்ஸ் பதிஞ்ச அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ஸ்லிப் ப்ளஸ் ஆஃபீஸ் ஐடி கார்டு, ஆதார் கார்டெலாம் கொடுத்தோம்னா அவங்க ஒரு ஐடி கொடுப்பாங்க. அதோடு ஒரு பச்சை கலர் ஸ்கார்ப் கொடுப்பாங்க. அதை தான் டியூட்டிக்கு போகும்போது மாட்டிக்கிடணும். அங்கேயே ஒரு ஸ்க்ரீன் இருக்கும். ஸ்ரீவாரி சேவாக்ஸ் செய்கிறவங்க எங்கே டியூட்டி ஒதுக்குவாங்க, அதுக்கு எப்படி போகணுன்னு சொல்லிவிட்டு அங்கே எல்லா டீட்டெயிலுமே இருக்கும். அதே போல் லிஃப்ட் ஃபெசிலிட்டியும் பண்ணியிருப்பாங்க. லிஃப்ட்டில் ஏறிய நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர்னு சொல்லி போய்க்கிடலாம். எங்களுக்கு செகண்ட் ஃப்ளோரில் 302 நம்பர் ஹாலில் தான் அக்காமடேஷன் கொடுத்துருந்தாங்க. டியூட்டி சார்ட், அதாவது ஏ பேட்சில் இருக்கிறவங்களுக்கும் பி பேட்சில் இருக்கிறவங்களுக்கும் டியூட்டி சார்ட் அங்கே ஒட்டுவாங்க. நைட்டு 7 மணி இல்லை 8 மணிக்கு தான் ஒட்டுவாங்க. அதே போல் 9 மணிக்கு அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ் பக்கத்துலேயே போய் நாம் ரக்குன்னு சொல்லக்கூடிய அந்த கம்பளியெல்லாம் வாங்கிக்கிடலாம். இந்த தடவை என் கூட எனக்கு 10ஆம் வகுப்பு ஆசிரியராக இருந்த திரு சிங்காரவன் சார் அவர்களும் வந்திருந்தாங்க. நாங்கள் 2 பேரும் இப்போ ஒரே டிபார்ட்மெண்ட்டில் தான் வேலை பார்க்குறோம். அந்த நட்பின் அடிப்படையில் செகண்ட் டைமாக அவர் கூட பராகமணி சேவைக்கு வந்திருக்கிறேன். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது தான் ரிக்ரியேஷன் ஹால்னு சொல்லுவாங்க. டியூட்டிக்கு ஜாயின் பண்ணுறதுக்கு முதல் நாள் இங்கே ஒரு மீட்டிங் நடக்கும். ஈவினிங் 4 மணியை போல் ஒரு மீட்டிங் நடக்கும். அங்கே டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் சொல்லுவாங்க. என்னெல்லாம் செய்யணும், என்னெல்லாம் செஞ்சிடக்கூடாதுங்கிற விஷயம்லாம் அங்கே சொல்லுவாங்க. காமன் டாய்லெட், பாத்ரூம் இருக்கும். இதுதான் நாங்கள் தங்கின ஹால். லக்கேஜ் வைக்கிறதுக்கு தனித்தனி லாக்கர் கொடுத்துருவாங்க. அதே போல் டார்மெண்ட்ரியாக தான் இருக்கும், கீழே மேலேன்னு சொல்லிட்டு. 302வது நம்பர் ஹாலில் எனக்கு 80வது லாக்கர் கொடுத்துருந்தாங்க. 80வது பெட்டுங்கிறது கொஞ்சம் டாப்பில் தான் இருக்கும். கீழே மேலேன்னு சொல்லிட்டு 2 பெட்டு இருக்கும் டார்மெண்ட்ரி டைப்பில். நான் போகும்போதெல்லாம் என்னமோ தெரில, எனக்கு மேலே தான் பெட்டு கிடைக்கிது. ஆனால் மேலே இருந்து பார்க்குறதுக்கு நல்லாவும் இருக்கும். ஒரு ஹாலில் 124 பெட்டு இருக்கும், 124 லாக்கர் இருக்கும். இவ்வளோ பேரும் யூஸ் பண்ணுறதுக்கு தேவையான டாய்லெட் ஃபெசிலிட்டியும் பாத்ரூம் ஃபெசிலிட்டியும் நச்சுன்னு பண்ணியிருப்பாங்க. அதுவும் 2 பேட்சாக பிரிஞ்சு தானே டியூட்டிக்கு போகிறாங்க. அதனால் ஒரு பேட்ச் ஆளுக தான் குளிப்பாங்க, பாத்ரூம்லாம் யூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணியிருப்பாங்க. எல்லா பாத்ரூம்லுமே சுடுதண்ணி 24 ஹவர்ஸும் வந்துகிட்டே இருக்கும். அவ்வளோ நல்லா க்ளீனாக மெயின்டைன் பண்ணுவாங்க. முதல் நாளான 14ஆம் தேதி, அதாவது ஜூன் 14ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலையில் 7 மணிக்கெல்லாம் நாங்கள் ஃபுல்லாக ரெஃப்ரெஷ் ஆகி அன்னப்பிரசாத சென்டர் ஆப்போசிட் பராகமணி சேவை செய்யக்கூடிய அந்த ஹாலுக்கு வந்துட்டோம். அங்கே வந்தோடனே முதல்ல நம்ம நம்பர் கேட்பாங்க. நீங்கள் எந்த பேட்சுன்னு கேட்பாங்க. அங்கே தான் அட்டண்டன்ஸ் போடுவாங்க. உள்ளே போகும்போதே அட்டண்டன்ஸ் போட்டுட்டு போகணும். அங்கேயும் சின்னதாக லாக்கர் மாதிரி ஒரு கபோர்டு செஞ்சு வச்சுருப்பாங்க. அந்த கபோர்டில் நம்மளுடைய ஷர்ட் எடுத்து வச்சுக்கிடலாம். நம்மளுடைய ஐடி கார்டு, அதோட ஸ்கார்ப் எல்லாத்தையுமே அங்கேயே வச்சிடணும். மொபைல் கொண்டு போயிருந்தாலும் அதிலே வச்சிடணும். எந்த ஒரு பொருளும் உள்ளே எடுத்துகிட்டு போகக்கூடாது. முதல் நாள் காலையிலையும் அங்கே ஒரு ட்ரைனிங் கொடுப்பாங்க.
என்னெல்லாம் செய்யணும் என்னெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு சின்ன பொருளை உள்ளே எடுத்துகிட்டு போனால் கூட வெளியில் வரும்போது அது பெருமாளுக்கு சொந்தமாயிடும். நம்ம கையில் மோதிரமோ செயினோ போட்டிருந்தாலும் சரி, அது அங்கேயே கலட்டி வச்சிடலாம். அதையும் மீறி நம்ம போட்டுட்டு உள்ளே போனோம்னா அதையும் உண்டியலோட சேர்த்துடுவாங்க. இதெல்லாம் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க. எல்லாத்தையுமே நம்ம பொருளெல்லாம் கலட்டி வச்சுட்டு வேஷ்டி பனியன் அண்டர்வேரோட மட்டும்தான் உள்ளே போகிற மாதிரி இருக்கும். உள்ளே போகும்போது நம்மளை ஒரு வாட்டி செக் பண்ணுவாங்க. கீழே மேலேன்னு சொல்லிட்டு இங்கேயும் 2 ஹால் இருக்கும். கீழே இருக்க ஹாலில் லெஃப்ட் சைடில் இருக்கிற ரூமில் தான் உண்டியல் வந்த உடனே, இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்களா, அந்த வண்டியில் தான் உண்டியல்லாம் வந்து இறங்கும். கீழே இருக்க ஹாலில் ஃபஸ்ட்டு லெஃப்ட்டில் இருக்கக்கூடிய ரூமில் தான் உண்டியலை கொண்டு வந்து அப்படியே கொட்டியிருப்பாங்க. அந்த உண்டியலில் பார்த்தீங்கன்னா நம்ம போட்ட எல்லாமே அதில் தான் இருக்கும். பணம் இருக்கும், நகை இருக்கும், காசு இருக்கும், என்னென்ன பொருள் போட்டாங்களோ. ஒரு சிலர் தானியங்களை போட்டிருப்பாங்க, ஒரு சிலர் வெள்ளி போட்டிருப்பாங்க, ஒரு சிலர் தங்கம் போட்டிருப்பாங்க. எல்லாமே அதில் தான் இருக்கும். ஃபஸ்ட்டு அங்கே என்ன செய்வாங்கன்னா ஒரு ட்ரேயை கொடுத்து இதில் பணமாக அள்ளி வைங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ரூபா நோட்டுகளை மட்டும் ட்ரேஸில் அள்ளி போட சொல்லுவாங்க. அதில் மட்டும் அள்ளணும். அப்புறமா ஒரு இதில் முடிச்சு போட்டு வச்சுருப்பாங்கல்ல, அதாவது ஒரு சிலர் வந்து நிறையா காணிக்கைகள் முடிஞ்சு வச்சுருப்பாங்க, அந்த முடிச்சுகள்லாம் இருக்கும். ஒரு சிலர் துலாபாரத்தில் வெயிட் போட்டுட்டு இங்கே வந்து உள்ளே போட்டிருப்பாங்க. துலாபாரத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க கொடுக்குற காயினை வாங்கி வெயிட் போட்டோம்னா அங்கேயே அந்த காயினை திரும்ப வாங்கிக்கிட்டு நமக்கு ரசீது போட்டு கொடுத்துருவாங்க. நம்ம வீட்டில் இருந்து காயினோ இல்லை பொருளோ எடுத்துகிட்டு போகிறோம்னா அதை மறுபடியும் நம்ம கையிலே கொடுத்துருவாங்க. பெருமாள் தரிசனத்தை முடிச்சுட்டு நம்ம உண்டியலில் போடலாம். அது மாதிரி போட்டிருப்பாங்க. அதுகளை பிரிக்க சொல்லுவாங்க. அடுத்ததாக நம்மளை மேலே இருக்க ஹாலுக்கு அனுப்பிடுறாங்க. மேலே இருக்க ஹாலில் முதல்ல நம்ம பிரித்து போட்ட பணங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பணத்தை பூரா மொத்தமாக கொட்டிட்டு ஒரு 4 ட்ரே வச்சிடறாங்க. ஒரு ட்ரேயில் ஃபாரின் கரன்சி, இந்தியன் கரன்சியில் எபோவ் 200, 500, 2000, இன்னும் 2000லாம் உழுகுது. அதனால தான் சொல்கிறேன் உண்டியலில் போட்டுட்ருக்குறாங்க. ஒரு ட்ரேயில் அதெல்லாம் போடணும், இன்னொரு ட்ரேயில் 100s போடணும், இன்னொரு ட்ரேயில் 50s போடணும், இன்னொரு ட்ரேயில் 20s போடணும். 10 இருந்துச்சுன்னா பின்னாடி தூக்கி வச்சுக்கிடலாம். இது மாதிரி பிரிக்க சொல்லுவாங்க. மறுபடியும் இன்னொரு வரிசையில் நம்ம எடுத்த அந்த 500 எபோவ் 200 ட்ரே இருக்குது பார்த்தீங்களா, அதை எல்லாத்தையும் அப்படியே கொட்டி விடுவாங்க. அதுலேருந்து 500s 200s ஃபாரின் கரன்சி 2000லாம் தனித்தனியாக கெட்டு போடணும். எண்ணி போடணுன்ற அவசியம் இல்லை. எண்ணுறதுக்கு பேங்க் ஸ்டாஃப்ஸை கூட்டிகிட்டு போய் உட்கார வச்சுறாங்க. அவங்க அந்த மெஷினில் பணம் என்ற மெஷினில் எண்ணிகிட்டே இருப்பாங்க. நம்ம வேலை வந்து எண்ண வேண்டியதில் ஒரு பெரிய கட்டாக மட்டும் கட்டி கொடுத்தோம்னா போதும். நம்ம எடுக்கிற டினாமினேஷனில் அன்லிமிட்டெட் நோட்டுகளை ஃபுல்லாக அடுக்கி மேலேயும் கீழேயும் ரப்பர் பேண்டு போட்டு வச்சாலே போதும். அதில் கிழிஞ்ச நோட்டுகள்லாம் கொஞ்சம் வரும், அதை தனியாக பிரித்து வைக்கணும். அடுத்ததாக 100s இதே மாதிரி நம்ம முன்னாடி கொட்டி அடுக்க சொல்லுவாங்க. அடுத்ததாக 50s, அதுக்கு அடுத்ததாக 20s, அதுக்கப்புறமா 10. இந்த 10 கட்டும்போது தான் கொஞ்சம் சிரமமாகவே இருக்குது எங்களுக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா 10 rupees நோட்டு ஆல்ரெடி ரொம்ப மோசமாக போயிடுச்சு. இப்போ வந்து புது நோட்டுகளே கொஞ்சம் அழுக்காகி இதாகிடுச்சு, நாஸ்தி ஆகிடுச்சு. அந்த உண்டியலில் ஒருத்தருக்கு மேலே ஒருத்தர் போடும் பொழுது அந்த 10 rupees நோட்டு தான் ரொம்ப நஞ்சு போயிடுது. நம்ம பெருமாளுக்கு கொடுக்குற காணிக்கை அவருக்கு முழுசாக போய் சேரணும்னு நம்ம நினைக்கிறோம். இருந்தாலும் 10 rupeesல நிறைய டேமேஜஸ் வருது. அதை வந்து நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஒரு சிலர் நம்ம உண்டியலை சேர்த்து வச்சுருப்போம், அதை அப்படியே போய் போடணும்னு நினைப்போம். அதை நான் குத்தம் சொல்லலை. இருந்தாலும் அது மாதிரி 10 ரூபா நோட்டுகள் போடும்போது நிறைய கிழிசல்கள் வருது. டேமேஜ் நோட்டில் உடனே தூக்கி போட்டுறாங்க. ஒரு சிலரை பாராட்டணும். அவங்க போடுறது ஒரு 10 ரூபா 20 ரூபா 30 ரூபாயா இருந்தால் கூட நல்ல நோட்டாக எடுத்து அதுக்கு ஒரு கவர் வச்சு அந்த கவரை பின் பண்ணி நீட்டாக உள்ளே போடுறவங்களும் இருக்கிறாங்க. அது மாதிரிலாம் செய்யும் பொழுது அந்த நோட்டு டேமேஜ் ஆகிறது இல்லை. அதனால் நீங்கள் காணிக்கை போடும்போது நல்ல நோட்டாக போடுறோமா இல்லை போடும்போதே அந்த நோட்டு கொஞ்சம் கிழிச்சலாக இருந்துச்சுன்னா யோசிச்சுட்டு போடலாமா வேணாமான்னு போடுங்க. இல்லை பாதுகாப்பாக அந்த நோட்டை பெருமாள் உண்டியலில் போடுங்க. முன்னாடி சொன்ன மாதிரி பேட்ச் டியூட்டியை நாங்கள் ஒரு காலையில் 9:30 மணிக்கெல்லாம் முடிச்சிட்டோம். எங்களுக்கு அடுத்த ஷிஃப்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா மத்தியானம் 10 மணிலேருந்து 3 மணி வரைக்கும். இதனால் என்ன சொல்லிட்டாங்க, கண்டினியூவாக நீங்கள் பார்க்குறதுனா பாருங்கள், வெளியில் போய் ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு காலை டிஃபன் முடிக்கலைன்னா முடிச்சுட்டு ஒரு 10:30 மணிக்கெல்லாம் வந்துடுங்க. ஒரு 12:30 1 மணிக்கெல்லாம் ஒரே தான் 2 ஷிஃப்ட்டையும் முடிச்சுட்டு போகலான்னு சொன்னாங்க. போன வருஷம் போகும்போது இதே தான் சொல்லியிருந்தாங்க. அதனால் 2 ஷிஃப்ட்டையும் ஒன்றாவே முடித்தோம். மத்தியானம் ஒரு 12:45 முடிச்சிட்டாங்க. அடுத்த நாளான ஜூன் 15ஆம் தேதி சனிக்கிழமை காலையில் 7 மணிக்கெல்லாம் டியூட்டிக்கு வந்துட்டோம். சேம் ப்ராசஸ் தான் நடந்தது. இந்த வாட்டி வந்து எங்களை தங்கமோ வெள்ளியோ என்றதுக்கு விடலை. ஏன்னா 3 நாள் லீவுனால நிறைய காணிக்கைகள் குமிஞ்சிட்டு இருந்தது. அந்த காரணத்தினால ரூபா நோட்டுக்கே எங்களுக்கு சரியாக போயிடுச்சு. இப்போது நாங்கள் மட்டும், அதாவது பரகாமணி சேவைக்கு போனவங்க மட்டும் இல்லாமல் ஸ்ரீவாரி சேவாக்ஸா வந்த
ஆண்களையும் அங்கே அழைச்சிட்டு வந்திருந்தாங்க. ஏன்னா நிறைய ஆட்கள் தேவைப்படுங்கிற காரணத்தினால ஸ்ரீவாரி சேவா செய்யக்கூடிய ஆண்களும் வந்திருந்தாங்க. ஒரு சிலர் கமெண்டில் கேட்டிருந்தீங்க, பெண்களுக்கு நவநீத சேவா இருக்கிற மாதிரி ஆண்களுக்கு மட்டும் ஸ்ரீவாரி சேவாவில் ஏதாவது ஸ்பெஷல் சேவா இருக்கான்னு கேட்டிருந்தீங்க. நீங்கள் ஸ்ரீவாரி சேவாவை ஆண்கள் வரும் பொழுது அங்கே பரகாமணிக்கு ஆட்கள் அதிகமாக தேவைப்படுற பட்சத்தில் உங்களை அங்கே அழைச்சிட்டு போவாங்க. செகண்ட் டேமே 2 ஷிஃப்ட்டையுமே ஒன்றா முடிச்சுட்டு மத்தியானம் ஒரு 12:45 1 மணிக்கெல்லாம் ரூமுக்கு வந்துட்டோம். 3வது நாளான ஜூன் 16ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலையில் 7 மணிக்கு வழக்கம் போல் டியூட்டிக்கு போயிட்டோம். மற்ற 2 நாட்களோட ஒப்பிடும்போது 3வது நாள் பணி கொஞ்சம் கடினமாகவே இருந்தது. என்னன்னு பார்த்தீங்கன்னா 3 நாள் லீவு. முதல் நாள் சனிக்கிழமை எவ்வளோ பக்தர்கள் கூட்டம் வந்திருப்பாங்க, எவ்வளோ காணிக்கைகள் போட்டிருப்பாங்கன்னு பாருங்கள். அதனால் இன்றைக்கி அதாவது 3வது நாள் டியூட்டி கொஞ்சம் கடுமையான டியூட்டியாக தான் இருந்தது. அதிகப்படியான வேலைப்பளு எல்லாருக்குமே இருந்தது. மனதார கோவிந்தா கோவிந்தா நாமா சொல்லிக்கிட்டே எல்லாரும் வேலை செஞ்சோம். முதல் நாள் போலவே ஸ்ரீவாரி சேவாக்ஸ் ஆண் நண்பர்களும் எங்களோட வந்து சேவை செய்துட்டு இருந்தாங்க. போகும்போது எப்படி செக்கிங் இருக்கோ அதே போல் தான் வெளியில் வரும்போது கடுமையான செக்கிங். இதை பற்றி நான் ஏற்கனவே முன்னாடி போட்ட வீடியோக்களில் சொல்லியிருந்தேன். வெளியில் வரும்பொழுது நம்மளுடைய வேஷ்டியை எடுத்து இடது கையில் வச்சுக்கிடணும். கேமரா முன்னாடி போய் வாயை திறந்து காட்டணும். கண்ணாடி போட்டிருந்தோம்னா கண்ணாடியை கலட்டி காட்டணும். அவங்க ஒரு மெட்டல் டிடெக்டர் வச்சுருப்பாங்க. அதை வச்சு நம்மளை ஃபுல்லாக சர்ச் பண்ணுவாங்க. பனியனை கொஞ்சம் நெஞ்சு வரைக்கும் தூக்கி இருக்கணும். நம்மளுடைய இன்னரையும் இந்த ஸ்ட்ராப்பை இழுத்து காட்டணும். அதே போல் பின்னாடி திரும்பியும் நம்ம காலில் குதிங்காலில் அதாவது பாதத்தில் எதுவும் பணம் ஒட்டலைன்னு சொல்லிட்டு 2 காலையும் தூக்கி காமிக்கணும். அப்பயே ஒரு தடவை நம்ம இன்னர் ஸ்ட்ராப்பை லைட்டாக இது பண்ணி காமிக்கணும். அது மட்டும் இல்லாமல் நம்ம வேஷ்டியை கட்டிட்டு மறுபடியும் இன்னரை கழட்டி கேமரா முன்னாடி உதறி காமிக்கணும். இவ்வளோ கடுமையான செக்கிங்லாம் இருக்கிற காரணத்தினால தான் பெண்களை அனுமதிக்காமல் ஆண் சேவாக்ஸை மட்டும் இந்த பரகாமணி சேவாவுக்கு அனுமதிக்கிறாங்க. சப்ஸ்கிரைபர்ஸ் ஆண் வங்கி மற்றும் அரசு ஊழியர்கள் இருந்தால் பரகாமணி சேவை செய்துட்டு வாங்க. இதுக்கு முன்னாடி பரகாமணி சேவை செய்திருந்தீங்கன்னா உங்களுடைய அனுபவங்களை கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சாயிமா விலாக் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லேயும் வந்துடும். திருமலை திருப்பதி கொடுத்த உங்களுடைய டவுட்டை கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் பதில் சொல்கிறேன். அனைவருக்கும் நன்றி. ஓம் நமோ நாராயணாய.